அதை விட்டுட்டு இந்திய திணிக்கிறான். இந்திய எத்தனை நாளைக்கு சார் போய் சொல்லுவீங்க? அது திமுக காரனுக்கு இந்தி எது இங்கிலீஷ் எதுனே தெரியல. கடையனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இங்கிலீஷ் அடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அது மூணாவதா இருக்கு வரிசையில. மேல இந்தி இருக்கு, நடுவில் தமிழ் மூணாவதா இருக்கு. மூணாவது மொழி வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின். மூணாவது மொழி அளிக்கிறான் இங்கிலீஷ. ரொம்ப கேவலமா இருக்கு திமுகவோட நிலைமை. மும்மொழி கொள்கைன்னா இந்தின்னு சொல்லி தப்பா பிரச்சாரம் பண்றாங்க திமுகல. மும்மொழி கொள்கைன்றது என்ன? தாய்மொழியில 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். இது தேசிய கல்வி கொள்கையில இருக்கு. இப்ப ஸ்டாலினுக்கு இதுல என்ன ஆட்சேபனை? தமிழக முதலமைச்சருக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 10 வயசு வரைக்கும் மாணவர்கள் தமிழ்ல தான் பாடம் படிக்கணும்ன்றது அவருக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அதற்கப்புறம் ஆங்கிலம் ஒரு மொழியா இருக்கும். மூன்றாவதா இது தேசிய கல்வி கொள்கை என்பதனால மாநிலங்களை எல்லாம் இணைக்கணும், மக்களை இணைக்கணும்ன்றதுனால மொழி மக்களை இணைக்கும் ஒரு கருவி, ஒரு சாதனம் என்பதனால மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதா தேசிய கல்விக் கொள்கை. மூன்றாவதா ஏதாவது ஒரு இந்திய மொழி. ஹிந்தின்னு சொல்லவே இல்லையா? தமிழ்நாட்டில் நிறைய உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க. உருது கத்துக்கிட்டோம். அவங்க எல்லாம் கன்னியாகுமரியில, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல மலையாளம் பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க அந்த பகுதியில மலையாளத்தை அறிமுகப்படுத்துங்க, கத்துட்டு போறாங்க. கன்னடத்தை அறிமுகப்படுத்துங்க, கத்துட்டு போறாங்க. நீங்க திராவிட மொழின்னு தானே பேசுறீங்க. கால்டுவெல் திராவிட மொழி குடும்பம் தான் நடத்தினாரு. அதையாவது செய்யுங்க மும்மொழியில. அதற்கும் ஒருபடி மேல சொல்றேன். இது தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிப்பதற்கான கல்விக் கொள்கை இல்ல, தமிழை எல்லா மாநிலங்களிலும் திணிப்பதற்கான கல்விக் கொள்கை. நீங்க உத்தரப்பிரதேசல கூட இப்ப நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா என்ன செய்வேன்? யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களை சந்திச்சு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ உத்தரப்பிரதேசத்துல தமிழை 3வது மொழியாக அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். செய்வார் அவரு. பெங்கால்ல போய் மம்தா பானர்ஜிட்ட கேட்பேன். மத்திய பிரதேசல மோகன் யாதவ் முதலமைச்சரா இருக்கிறார், கேட்போம். பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை நான் கேட்க முடியுமா? வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல பண்ணுங்க. மும்பையில லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. தேவேந்திர பட்னவிஸை பார்த்து 3வது மொழியா தமிழை சொல்லிக் கொடுங்க தமிழர்களுக்கு நாங்க கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. அப்ப தமிழை தமிழ்நாடு தாண்டி எடுத்துட்டு போறதுக்கும் இந்த கல்விக் கொள்கை உதவும் இல்ல. அப்படிதான் நீங்க பயன்படுத்தணும்.